இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிமுலேஷன் கிடையாது. பிளெண்டரோட ஜியாமெட்ரி நோட் யூஸ் பண்ணி நாம் யூஸ் பண்ணுற மாடலோட சர்ஃபேஸில் இந்த மாதிரி ரியலிஸ்டிக் வாட்டர் ட்ராப்லெட்ஸை கிரியேட் பண்ண முடியும். இதில் நோட் பேஸ்டு எடிட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால இந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரேண்டமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பாட்டிலோட சர்ஃபேஸில் வாட்டர் ட்ராப்ஸோட டென்சிட்டியை நம்மளால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் இந்த பார்ட்டிகல்ஸோட லொக்கேஷனையும் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி ரேண்டமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இந்த ட்ராப்லெட்ஸோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஒன்ஸ் இதுக்கான நோட் சிஸ்டமை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு இதை அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாடலில் எனக்கு எந்த ஏரியாவில் இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் தேவையோ அதோட வேர்டெக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ் டேப்பில் ஒரு நியூ வேர்டெக்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணி இப்போ செலக்ட் பண்ண வேர்டெக்ஸை இதில் அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாடிஃபயர் டேப்பில் ஒரு ஜியாமெட்ரி நோடை ஆட் பண்ணிவிட்டு நாம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த வாட்டர் ட்ராப்லெட்டோட ஜியாமெட்ரி நோடை இதில் அப்ளை பண்ணும்போது வியூ போர்ட்டில் நாம் செலக்ட் பண்ண ஏரியாவில் மட்டும் இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகும். இதுக்கான ஃபுல் வீடியோக்கு கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்.